2021 மே மந்தோட ஒரு பப்ளிக் கொஷின் பேப்பர் 11th பார்த்துட்டு இருக்கீங்க. 5061 இருக்கு இல்லையா, இது வந்து கொஷின் பேப்பரோட கோட் நம்பர். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், வீடியோ லென்த்தியாக போயிடும். ஸோ சினானிம்ஸ் 3 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது ஆன்டனிம்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. சஃபிக்ஸ் அடுத்து காம்பவுண்ட் வேர்டு, அடுத்தது அப்ரிவியேஷன், ப்ரிஃபிக்ஸு, பிரேசல் வேர்பு, இடியோமெட்டிக் எக்ஸ்பிரஷன், நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மீனிங் ஆஃப் இடியம், பிரேசல் வேர்பு, அடுத்து கொஷின் டேகு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அப்ரோப்ரியேட் டிட்டர்மினர், கொஷின் டேகு, ப்ரிப்போசிஷன். ஓகே, எல்லாமே உங்களுக்கு 20 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. போய்டிக் லைன் கொடுத்த கொஷின் ஆன்சர்ஸ். இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 சாப்டர் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதும். ஸோ எதுக்கு நான் வந்து எல்லா கொஷின் பேப்பரையும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன்னா, எல்லா கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸில் என்னெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 2 மார்க் கொஷின்ஸ், 4 கொஷின்ஸ் எழுதணும், 8 மார்க்ஸ் டோட்டலாக. 21, 22 பார்த்துக்கோங்க, 23, 24, 25 பாருங்கள், 26 பாருங்கள். இதில் எதெல்லாம் தெரியாத வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணி செக் பண்ணி படிங்க. அடுத்து பார்த்தோன்னாக்கா செக்ஷன் 2ல் 2 மார்க் கொஷின்ஸு. ரிப்போர்ட் டு த டயலாக் 27, 20 காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு, 29 காம்பவுண்ட் சென்டென்ஸ், 30 இஃப் வேர்டு கம்பைன் யூஸிங் இஃப். அதுக்கடுத்து வந்து செக்ஷன் 1 பார்ட் 3ல் எனி 2 கேட்டிருக்காங்க. ரெஃபரன்ஸ் டு த கண்டெக்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேசேஜ் நீங்கள் எழுதணும். ஸோ இது எல்லாமே 3 மார்க்ஸு. ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே வந்து 2 கொஷின்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மார்க்ஸு, டோட்டலாக 6 மார்க்ஸ். ஓகே, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் பாருங்கள். வாட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே ஃபார் கிராண்ட் மதர்? ஒய் டிட் த நரேட்டர் விசிட்டர் கிறிஸ்டி? இன் வாட் வே ஹாவ் யூனிவர்சிட்டி இம்ப்ரூவ்ட் த சொசைட்டி? இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து செக்ஷன் 3ல் எனி 3 கொஷின்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இமெயில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி ஆஃப் யுவர் ஸ்கூல், இது என்ன சொல்லியிருக்காங்க? யூ ஆர் த ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி ஆஃப் யுவர் ஸ்கூல், ப்ரிப்பேர் நோட்டீஸ் ரைட்டிங் ரெடி பண்ணணும். அதுக்கடுத்தது டயலாக் மினிமம் 3 எக்ஸ்சேஞ்ச், ஸ்டூடெண்ட்ஸும் லைப்ரரியனும் பேசுகிற மாதிரி மெம்பர்ஷிப்காக வேண்டி. ஓகே, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிக்கல் 150 வேர்ட்ஸ் வந்து யுவர் ஸ்கூல் மேகசின் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபார் அ ஹெல்த்தி லைஃப்பை பற்றி எழுத சொல்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து 3 மார்க் கொஷின். 3 கொஷின்ஸ் எழுதணும், 9 மார்க்ஸ். அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ். ஓகே, இது வந்து பேராகிராஃப் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. போயமோட பேராகிராஃபு மேரிகாம் தான் எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க. அடுத்து நரேட் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த நரேட்டர் கெட்டிங் இன் டு எ டைட் கார்னர் பை ஹிஸ் ஓன் ஃபோலி. அடுத்து போயட்டிக் பேராகிராஃப் பார்த்துக்கோங்க. The poet does not wish to exchange places with the athletes. How does he justify his views? In what way is every hillock similar to Everest? எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் 3லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, இல்லை லாஸ்ட் 3 யூனிட்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 3 யூனிட் இல்லை லாஸ்ட் 3 யூனிட் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து டெவலப் த ஹின்ஸு, சம்மரி காப்பி எப்படி எழுதணும் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்து லெட்டர் ரைட்டிங்க்கெலாம் உங்களுக்கு வந்து ஃப்ரம் டு எழுதி அட்ரஸ் அந்த என்வலப் எழுதினாவே உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஆன்சர் கீழே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அடுத்தது பாருங்கள் எரரு, அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸு. ஸோ ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இங்கிலீஷில். சரிங்களா? இது வந்து ஓன் வேர்ட்ஸில் அங்கே கொடுத்துருக்க அந்த பேசேஜை பார்த்து கேட்ட கொஷின்ஸ்க்கு அந்த பேசேஜ்லேருந்து இங்கே நோட்ஸ் வந்து எழுதணும். ஓகேங்களா? ஓன் வேர்ட்ஸ் எழுத சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு வந்து 150 வேர்ட்ஸ் எழுத சொல்கிறாங்க. த பர்சன் ஹூம் ஐ அட்மயர் த மோஸ்ட் இன் அபவுட். ஸோ டோட்டலாக எல்லாமே வந்து 5 மார்க் கொஷின்ஸ். வெரி ஈஸியான கொஷின்ஸ் தான். இதில் எது நீங்கள் ஈஸியாக உங்களால் 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை செலக்ட் பண்ணி எழுதுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோவை அப்படியே ஓட விட்டு பார்க்காதீங்க, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைமில் வீடியோவை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேங்க்யூ.